பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா பொங்கல் பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு சார். ஹோட்டல்லே ஒரு புது ரெசிபியா ஆட் பண்ணலாம் போலயே. அது பண்ணோம். அப்புறம் இங்க பண்ணும்போது சாரு ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருங்க, வரவங்களாம் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். அந்த உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாங்க? இல்ல ஆம்லெட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்னு போட்டு கொடுத்துருங்க. எனக்கு பயங்கரமா பசிச்சிருச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது உப்புல அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அது அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு நிஜமா பேசுறீங்களா? ரொம்ப நல்லா பரோட்டாவா? நிஜமா நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர். ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி. சோ நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வெச்சிட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. சனலோ ஒரு ஷெஃப் சேது வெட்டி பாக்குறாரு உள்ள இருந்து. நைஸ், நிறைய கிரியேட்டிவா பண்றாரு. சரி, எனக்கு உங்ககிட்ட பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்க. உங்களுக்கு ஏன் ஆல்பபெட் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அதுல தான் நான் பாத்திருக்கேன். அன்பு அரசன், அன்புக்கு அரசன், அரும்பொன், அதுக்கப்புறம் அமுதவேல், அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட ஆகாச வீரன்ற பேர் ஏன் வந்து இந்த கதையில? அதுக்கு காரணம் இருக்கா? ஆகாச வீரன் வந்து இமயமுடைய சிறுகதை படிச்சேன். அதுல வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையில இருந்து எடுத்து எனக்கு அந்த நாங்க எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம். முடிச்சுட்டு அங்க சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயில வேல் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். 3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு